கிருஷ்ணகிரியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த காவல்துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 16வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அண்ணா சிலை முன்பு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கன்வாடி சத்துணவு பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும், சமையலர் உதவியாளருக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும், அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்பும்போது 10 ஆண்டு பணி முடித்த தகுதியுள்ள அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களை 50% ஈர்க்க வேண்டும், அங்கன்வாடி சத்துணவு திட்டங்களில் உள்ள 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போல் மகப்பேறு விடுப்பு 12 மாதம், மாதவிடாய் கால விடுப்பு, தற்செயல் விடுப்பு 12 நாட்களை மொத்தமாக அனுபவிக்கும் உரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இந்த கோரிக்கைகள் குறித்து சங்க தலைவர்களை அழைத்து பேச வேண்டும், இல்லையென்றால் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களை குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.